ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் வி ஓவர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் திங்ஸ். ஸ்கூல்லையும் கூட டீச்சர்ஸ் சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஃபைட் பண்ணி கொள்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ப்ளூ பென் எழுதினா மட்டும்தான் நான் மார்க்ஸ் போடுவேன், பிளாக் பென் எழுதினா மட்டும்தான் நான் மார்க்ஸ் போடுவேன். இப்போ கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்குன்ட்டு எழுதுங்க, இன்வென்ட்ரின்ட்டு எழுதாதீங்க, அல்லது இன்வென்ட்ரின்ட்டு எழுதுங்க, ஸ்டாக்குன்ட்டு எழுதாதீங்க. பேலன்ஸ் B/F பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வேட்டை சுருக்கமாக எழுதுங்க, அல்லது பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வேட் தெளிவாக எழுதுங்க, அல்லது தமிழில் மீதி கீழ் கொண்டு சென்றது, மீதி கீழ் கொண்டு வந்தது ஃபுல்லாக எழுதுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்தை டாப்பிக்கை சரியாக புரிஞ்சிருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஒரே விஷயத்துக்கு பல ஒத்தகருத்து சொல்லியிருக்கும். அப்படி அவங்களுக்கு பிடிச்ச அந்த தமிழை எழுதாட்டியும் மார்க்ஸை கட் பண்ணுவாங்க. ஈவன் தோ நீங்கள் 100% அந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுருந்தாலும் இதான் உங்களுக்கு கேஸ். இதுதான் இன்றைக்கு முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரியாலிட்டி, அவங்களோட A-level ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் A-level கிளாஸஸில். இதே விஷயம் AAT கிளாஸஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நான் பார்க்க முடியுமா இருக்குது. இன் அக்கௌண்டிங்கில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் சில சில சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த மெயின் கோர் திங்ஸை விட்டுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாமினர் உங்களோட பேப்பரை திருத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அவர் கேர் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஸ்டாக்குண்டு எழுதுனீங்களா, இன்வென்ட்ரின்னு எழுதுனீங்களா, தொக்குண்டு எழுதுனீங்களா, இருப்புண்டு எழுதுனீங்களா. நோ, நீங்கள் லாபம் அல்லது நட்டக்கூற்றுண்டு எழுதுறீங்களா, வருமான கூற்றுண்டு எழுதுறீங்களா, அல்லது பேலன்ஸ் கேரிட் டவுன் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வேட்டை ஷார்ட் ஃபார்மில் எழுதுறீங்களா, அல்லது மீதி சென்றது மீதி வந்ததுன்ட்டு ஃபுல் ஃபார்மில் எழுதுறீங்களா, இல்லை பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு லைன் விட்டீங்களா, 2 லைன் விட்டீங்களா, தே டோன்ட் கேர். இதெல்லாமே உங்களுக்கு மார்க்ஸை தராது, அல்லது பெரிய அளவில் மார்க்ஸை தராது. உங்களுக்கு எது மார்க்ஸ் தரும் அல்லது பெரிய அளவில் மார்க்ஸ் தரும்டா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, எவ்வளவு நீட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க கிடையாது, என்ன கலர் பென் யூஸ் பண்ணுறன்னு கிடையாது, ஒரு டெஃபினிஷனை வேர்ட் பை வேர்டாக பாடமாக்கி எழுதுறது கிடையாது. ஜஸ்ட் யுவர் கன்செப்ட். நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற அந்த கன்செப்டை எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இப்போ எல்லா சாப்டர்ஸ்லையும் எல்லா அலகுகளுக்குமே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொண்டுறீங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் சில பிழையான விடயங்களில் பிழையான வழிகாட்டல்களின் பேரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கூட. இப்போ நான் கிளாஸ்லையும் பார்க்க முடியுமா இருக்குது, சார் நான் நீல கலர் பென் யூஸ் பண்ணவா, பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணவா, எது நல்ல, நான் அந்த புக்கில் இருக்கிற டெஃபினிஷனை அப்படியோ எக்ஸாக்டாக வேர்ட் பை வேர்ட் நான் எழுதி கொள்ளவா, ரைட். நான் வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதினா எனக்கு மார்க்ஸை கட் பண்ணுவாங்களா, நான் இந்த பக்கம் கோடு போடட்டும், ரைட், 2 தரம் அண்டர்லைன் பண்ணட்டுமா, ஒரு தரம் அண்டர்லைன் பண்ணட்டுமா, கையால் பாக்ஸ் அடிக்கட்டுமா, இல்லை ரூலர் யூஸ் பண்ணட்டுமா. ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர், நன் ஆஃப் திஸ் வில் ஹெல்ப் யூ டு பாஸ். இதெல்லாமே சின்ன சின்ன டைனி விஷயங்கள், பட் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயங்களில் கோட்டை விட்டுறீங்க. வாட் வில் ஹெல்ப் இஸ், ஒரு சாப்டரை நீங்கள் பார்க்கும்போது இந்த மொத்த சாப்டரையும் ஒரு ஈகிள் மாதிரி நீங்கள் பார்க்கணும், ரைட், ஒரு பருந்து மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட் தேர் சப்டாபிக்ஸ் என்ன இருக்குது, சப் ஹெட்டிங்ஸ் என்ன இருக்குது, அந்த சிஸ்டம்ஸ் எப்படி அதை பேட்டர்ன் பண்ணிக்கிறாங்க, அண்ட் பாஸ் பேப்பர்ஸில் ரிப்பீட்டபிளாக வரக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் என்ன, எக்ஸாமினர்ஸினுடைய ஃபோக்கஸ் எங்கே போகுது, ரைட். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மார்க்ஸை கேரண்டி பண்ணும். நான் பழைய வீடியோவில் நான் பேசிட்டுக்கிறேன், வேணும்னா தேடி பாருங்க. 80-20 பிரின்சிபல் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட், ஃபார் எவ்ரி சாப்டர் தேர் சம்திங் கால்ட் 80-20 பிரின்சிபல். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்கக்கூடிய 20% டாஸ்க் அல்லது 20% சிலபஸ் தான் உங்களுக்கு 80% மார்க்ஸ் தரும்ங்கிறது இட்ஸ் அ ப்ரூவ்ட் திங். அந்த 20% கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. அந்த 20% ஏரியா தான் ரிப்பீட்டபிள் கொஸ்டினாக இருக்கும், கம்பல்சரியான டாப்பிக்காக இருக்கும், மார்க்ஸ் வெயிட்டேஜ் கூடின சாப்டர்ஸாக இருக்கும், கோர் கன்செப்டாக இருக்கும், ப்ராக்டிக்கலான ஏரியாஸாக இருக்கும், உங்களுடைய கல்குலேஷன் செக்ஷனாக இருக்கும். இந்த 20% நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்கன்னா 80% மார்க்ஸ் உங்களுக்கு அதில் கேரண்டி. நேச்சுரலாகவே நீங்கள் இயற்கையாகவே பாஸ் பண்ணிட்டு போவீங்க. இதை விட்டுட்டு பென் கலர் என்னத்தை யூஸ் பண்ணுற, எந்த வேர்ட் நம்ம வொக்கபுலரி யூஸ் பண்ணுறது, ரைட், நான் வருவாயின்னு எழுதுறதா, வருமானம் எழுதுறதா, விற்பனை வருமானம் எழுதுறதாங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய விஷயங்களை விட்டுட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தர போகிறது இல்லை ஸ்டூடெண்ட். இட்ஸ் நாட் வர்த் யுவர் டைம் ஆக்சுவல். இது A-level அக்கௌண்டிங்கோ O-level காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நான் சொல்லலை. ஈவன் இதே ஹெபிட் தான் உங்களுக்கு AATல வருது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் வருது. இந்த மாதிரி ஹெபிட் உங்களோட CA ரிசல்ட்ஸை ரொம்பவே குறைக்கும். பிகாஸ்
சிஏங்ககளை ஒரு பருந்து மாதிரி நீங்கள் யோசித்து பிளான் பண்ணணும் ஃபெஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு தான் டீட்டெயில்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்? எக்ஸாமினர்ஸ் வந்து பேப்பரை திருத்தும் போது என்னத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னால், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கன்செப்ட்? கேள்வி கேட்ட அந்த கன்செப்டை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா? புக்கில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க தந்திருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியோட கரெக்டாக அப்ளை பண்ணீங்களா? மார்க்ஸ் செய்யும் போது அந்த லொஜிக்கை கொண்டு வந்தீங்களா? இப்போ ஏன் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பிள்ளையான உங்களுக்கு உங்களோட ஒர்க்கிங்ஸுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தராங்கன்னு சொன்னால், அந்த லொஜிக் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஒரு ஹியூமன் எரர் கேன் பி. லொஜிக்கை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா? ரைட்? அந்த லொஜிக் மூலமாக ஒரு கரெக்டான கன்க்ளூஷன் முடிவுக்கு நீங்கள் வந்தீங்களா? இந்த விஷயத்தை பார்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பிழைச்சாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறதா இல்லையா, அப்படி கொடுக்குறதுனால எவ்வளோ கொடுக்குறதுங்கிறது நமக்கு தீர்மானிக்கப்படுது. ரைட்? ஸோ எக்ஸாமினர்ஸே வந்து சொல்கிறாங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய விஷயங்களில் விட்டுறாங்க. உதாரணத்துக்கு கம்பெனி அக்கௌண்டிங் இருக்குது, எல்கேஎஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட்? அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கன்செப்டை புரிஞ்சு கொண்டு கொஸ்டின்ஸில் அப்ளை பண்ணுறாங்க. இல்லை, பட் அவங்க ப்ளூ பென் யூஸ் பண்ணுறதுலையும் ரெட் பென் யூஸ் பண்ணுறதுலையும் கையால் கோடு போடுறதா அல்லது ரூலரில் கோடு போடுறதாங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறத கம்ப்ளைண்ட்டாகவே சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எக்ஷன் ஸ்டெப்ஸ், நீங்கள் என்னத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு உங்களோட போகணும்னு சொன்னால், இந்தியிலிருந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பார்ட்ஸ் தட் ஆக்சுவலி மேட்டர்ஸ். ரைட்? எது உங்களுக்கு முக்கியமான விஷயத்துலையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட சிலபஸில் எந்த 20% உங்களுக்கு 80% மார்க்ஸை தரும், அதாவது 20% விஷயத்தை படிக்கணும், 80 மார்க்ஸ் எடுக்கணும். ரைட்? ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் மெமரைஸ் பண்ணுறது பாடமாக்குறது என்பது தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சில சப்ஜெக்ட்ஸ், உதாரணத்துக்கு 8ல் லெவல் 3ல் ஆடிட் சப்ஜெக்ட்லாம் வேறு வழியே கிடையாது, நீங்கள் அந்த வேர்டை வச்சு தான் நீங்கள் எழுதணும். ஆனால் மெமரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாட்டி உங்களால் நினைவு வச்சு கொள்ள முடியாது. தட்ஸ் ஹவ் அவர் பிரைன் ஒர்க்ஸ். அண்ட் வேர்ட் பை வேர்டாக புக்கில் இருக்கிறதையே நான் எழுதுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி டிபெண்ட் ஆகாதீங்க. உங்களோட எனர்ஜியை எக்ஸாம்ஸில் டைனி டீட்டெயில்ஸ், இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் டீட்டெயில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு எது உங்களுக்கு மார்க்ஸ் தருமோ அந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நான் சொன்ன செய்யக்கூடாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுற இந்த நோய்ஸ் எல்லாத்தையும் விட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகிடும். அண்ட் உங்களோட லேர்னிங் வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஆகிடும். ரைட்? உங்களோட மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறதுல விட மாட்டீங்க, ஒரு சாப்டரை நீங்கள் விட மாட்டீங்க. அண்ட் ஒரு சாப்டரில், இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேர் விடக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்துறது. பட் அது 10 மினிட்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் சரியான ஒரு ஹெபிச்சுவலான ஒரு பழக்கம் இல்லாமல் வைக்கிறீங்க. டைமை எலோகேஷன் பண்ணுறதுல எது முக்கியம், எது முக்கியத்துவம் இல்லை, எதுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் வரும், கூட மார்க்ஸ் வரும், டைம் எலோகேஷன் எதுக்கு கொடுக்கணும், எந்த டீட்டெயிலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணது. எனவே ப்ளீஸ் ஸ்டாப் worrying about டைனி டீட்டெயில்ஸ். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட கோர் திங்க் என்ன அந்த சப்ஜெக்ட்லங்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஹவ் யூ கேன் ஸ்டடி வெரி ஸ்மார்ட். தட்ஸ் ஹவ் யூ கேன் பாஸ் ஃபாஸ்ட். ரைட்? அந்த மாதிரி தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ கைஸ், திஸ் இஸ் யுவர் ஃபைசல் சர்ஸ் மெசேஜ். ஸோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸில், நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திப்போம். ஐ ஹோப் ஸோ இன்றைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் the only motivation I'm having to do these videos. So let's see all of you in the next classes, next sessions, next videos and next voice records in the WhatsApp channel. Thank you. Have a great day.